இந்தியாவில் இருக்கக்கூடிய வெறும் 5 முதலாளிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய செல்வத்தில் 43% செல்வம் ஒரு 5 பேர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த அரசு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கம் என்ன மொழியில் பேசணும்னு நமக்கு தெரியும். இந்த மொழிக்கெல்லாம் யாரும் பயவிட மாட்டோம். அதை வந்து பெரிய பொருட்டாக எடுத்துக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பியூரோக்ராட், அவ்வளோதான். ஜெயலலிதா வந்து ஒரே கையெழுத்தில் வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அரசுடைய டிஸ்மிஸ் பண்ணால் பயன்ட்டாங்களா? அப்புறம் எல்லாம் வந்துட்டாங்க. ஜெயலலிதா தான் தோற்று போச்சு. ஐடென்டி பாலிட்டிக்ஸ் அதிகமாகிடுச்சு. சாதி ரீதியாக அணி திரட்டல், ஊர் சரியாக அணி திரட்டுறானுங்க. பார்லிமெண்ட் ஆக்ட் கையில் வச்சு நீ எப்பறம் அடிக்கிறவனுக்கு தொழிலாளி உனக்கு என்ன உரிமை கொடுத்தா? என்ன ஜேஏ அந்த நீ கை வச்சுருவ? நீ போலீஸ்காரன் அந்த கை வச்சிருக்கீமா? நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராரு. ஆனால் மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடினா நீ வந்து தலைவணிக்கு தான் தீரணும். இது வந்து ஒரு தொழிற்சங்கம் நடத்தக்கூடிய வேலைநிறுத்தம் என்பதை ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி ஓடல, பஸ் ஓடிச்சு, இல்லை ஆட்டோ ஓடிச்சு, ஒன்று ஸ்ட்ரைக்கு இதுவாகிடுச்சுன்ற மாதிரியான ஊடகங்கள் பார்ப்பாங்க. பட் நம்ம எப்படி பார்க்கணும்னா இன்றைக்கி வந்து தொழிற்சங்கங்கள் என்ன கொடுத்துருன்னா 25 கோடி மக்கள் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களில் முழுமையாக வந்து தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய வேலையை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த வேலை நிறுத்தம் என்றால் என்ன? இந்த வேலை நிறுத்தத்தை ஏன் தொழிற்சங்க அமைப்புக்கு சொன்னால் இது ஒரு வர்க்க போராட்டம். வர்க்க போராட்டம் என்றால் இன்றைக்கி வந்து முதலாளித்துவ வர்க்கம் என்னன்னா ஒட்டுமொத்தமான ஒரு ஒடுக்குமுறை வந்து தொழிலாளி வர்க்கத்தின் மீது ஏவப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வெறும் 5 முதலாளிகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய செல்வத்தில் 43% செல்வம் ஒரு 5 பேர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நீங்கள் எதில் பார்த்தோன்னா அதானி, அம்பானி, டாட்டா, பிர்லா, இதான் 5 பேர் தான். நீங்கள் உப்பு விற்கிறதும் டாட்டா உப்பு விற்கிறாரு, சொக்கா தண்ணி விற்கிறேன் அவர் தான் விற்கிறாரு, காரம் அவர் தான் ஓட்டுறாரு. அதானி பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பணமும் சப்ளை பண்ணுறாரு. தமிழ்நாடு மின்சாரம் எங்கே வாங்கினா அவங்ககிட்ட தான் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடமா இருக்கிறது. அப்போ அதானி எங்கும் அம்பானி, டாட்டா, பிர்லான்னு கூடிய மாறி இருக்குது. வேற அதர் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட 50% மக்கள் வந்து என்னென்னா ஒட்டுமொத்த செல்வத்தில் 3% வச்சுருக்காங்க இந்தியாவில் ஒட்டுமொத்த செல்வத்தில். ஸோ 50% மக்களை கொன்று குவித்து அல்லது அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி இவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது ஒரு வர்க்க போராட்டம், ஸ்ட்ரகிள், நேருக்கு நேர் வாட அவங்க கூட சண்டைக்கு வரும். அப்போ நம்ம இந்த தொழில் வேலை நிறுத்தம் மூலமா என்னென்னா ஏன் வேலை நிறுத்தம் செய்யணும்னா முதலாளித்துவம் எப்படி இயங்குது பார்த்தீங்கன்னா ஒரு மூலதனம் உற்பத்தி பண்ணுது. ஒரு தொழிற்சாலையில் ஒரு உற்பத்தி துறையாக இருக்கலாம், இல்லை பத்திரிகை துறையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு துறையாக இருக்கலாம். அது வந்து தொழிலாளர் உழைப்பு இல்லாமல் முதலாளிக்கு லாபம் கிடைக்காது. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் உன்னோட உற்பத்திக்கு செக் வைக்கிறோம். நீ எங்கே உனக்கு லாபம் வருதோ அந்த இடத்துல நான் வந்து என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறேன் என்பது தான் இதோடைய அடிப்படையான கருத்து. எனவே தான் இந்த வேலை நிறுத்தம் நோக்கம். ரெண்டாவது, இந்த வேலை நிறுத்தம் மூலியமாக நம்ம என்ன பார்க்கணும், மக்களுடைய போராட்ட குணம் எப்படி வருகிறது, தொழிலாளர்கள் அரசியல் படுத்தணும். இதுக்காக பார்த்தீங்கன்னா வெறும் ஆலை தொழிலாளர் மட்டும் இல்லை, கட்டுமான தொழிலாளர்கள், முறைசாரா தொழிலாளர், ஆட்டோ தொழிலாளர்கள், இது மாதிரி பல்வேறு உடல் உழைப்பு தொழிலாளர்கள்லாம் ஏராளமான துண்டறிக்கையிலே மக்கள் மத்தியில் தொழிலாளர் மத்தியில் கொடுத்துருக்குறாங்க. எந்தக்காக கொடுத்துருக்குன்னா நம்ம உரிமையா, நம்ம உருவாக்கின நாடு இது, செல்வம் இருக்கான நமக்கான என்ன விதமான உரிமை இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தொழிலாளர் அரசாங்கம் வந்து கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து 1942 தொழிலாளர் துறை அமைச்சர் இருக்கும்போது 8 மணி நேரம் வேலை என்பது பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும்போது கொண்டு வந்து. அப்படின்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு தொழிலாளர் போராட்டம் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் இன்னைக்கு என்னென்னா விடுதலை பெற்ற இந்தியா வந்து உருவாக்கப்பட்ட தொழிலாளர் உரிமைகள்லாம் தொழிற்சட்டங்கள்லாம் இன்னைக்கு நீர்த்து போக வச்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து என்னன்னா பல்வேறு சட்டங்கள் என்ன 4 தொகுப்புலாம் மாற்றிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்களை வந்து அழித்தொழிக்கக்கூடிய வேலை. எனவே தொழிலாளர்கள் போராடி பெற்ற அந்த சட்டங்களை பாதுகாப்பதற்கான இந்த போராட்டம் ஒன்று. ரெண்டாவது, கார்ப்பரேட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ, ஊபரு, ஓலா, இது எல்லாம் ஆப் பேஸ்டு ஜிக் எக்கனாமிக் வந்து. இந்த ஜிக் எக்கனாமிக் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டு இளைஞர்கள், இளம்பெண்களுடைய வாழ்க்கையை சூறையாடி கொண்டிருக்குது. 12 மணி நேரம், 14 மணி நேரம் வேலை, பணி நிரந்தரங்களை என்றைக்கு என்ன நடக்கணும் ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. அப்போ அந்த தொழிலாளருக்கான பாதுகாப்பு என்ன தேவை இருக்குது. கட்டுமான தொழிலாளர், உடல் உழைப்பு தொழிலாளர், அவங்க உழைக்கிறதுனால தான் நகரம் வளருது. ஆனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஊந்துக்கு செத்து போடவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிற விஷயம் இருக்குது. இந்த மாதிரியான தொழிலாளர் சார்ந்த கோரிக்கைகள். விலைவாசி உயர்வு. இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல், நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நமக்கான பாகிஸ்தான் பார்டர் தானே, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நடையே 23 ரூபா பெட்ரோல் விலையை குறைக்கணும். அதே மாதிரி நீங்கள் எல்லாமே கேஷுவல் ஆயிடுச்சு, கேஷுவல் லேபர். நீங்கள் வந்து அரசாங்கமே ஒப்பந்த பணியாளர் நடத்துகிறோம். நீங்கள் சென்னை கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா தூய்மை பண்ணி அத்தனை பேரும் ஒப்பந்த பணியாளர் தான். நீங்கள் எந்த மத்திய அரசு துறை, மாநில துறைக்கு போனாலும் எல்லாமே கேஷுவல் லேபர் தான். எல்லாமே பணி பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த பணி பாதுகாப்பற்ற சூழ்நிலைன்னா
மக்களுடைய உழைப்பு சக்தியை மலினமான விலையில வாங்கக்கூடிய அயோக்கிய தனத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளும் மேற்கொள்கிறது, தனியார் முதலாளிகளும் மேற்கொள்கிறார்கள். இந்த அராஜகத்தை தான், இந்த உடல் உழைப்பு சுரண்டலை தான் நம்ம இதில் முன் வச்சு இந்த போராட்டம் நடத்துகிறோம். போராட்டத்தின் ஊடாக தொழிலாளர்களை, உழைக்கும் மக்களை அரசியல்மயப்படுத்துவதும் இந்த வேலை நிறுத்தத்தின் ஒரு மிக முக்கியமான பகுதி. அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கிட்டத்தட்ட நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட 25 கோடி பேர் என்னென்னா நேரடியாக இந்த போராட்டத்தில் வேலை நிறுத்தணும், சாலை மறியல், ரயில் மறியல்ன்ற பல்வேறு பங்கேற்று பங்கெடுத்திருக்கிறார்கள். இது தொழிலாளி வர்க்கம், இந்திய தொழிலாளி வர்க்கம் அதன் உரிமைக்காக போராடுவதற்காக தயாராகி கொண்டே வருகிறதற்கான ஒரு வெளிப்பாடை நான் பார்க்குறேன். குறிப்பாக ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவர்கள் 3% தான் ஆல் ஓவர் இந்தியா. 97% தொழிலாளர் என்னென்னா அன்ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது என்னென்னா அமைப்பு சாரா தொழிலாளர், இன்க்ளூடிங் ஐடி எம்ப்ளாயிஸ் உட்பட சொல்கிறேன். நீங்கள் மீடியாவிலோ எந்த துறையில் கட்டுமான முறை சார லோடு வண்டி எடுக்கிறவங்க, குக்ஸை ரோட்டில் தெருவோர கடை வச்சுக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கையேந்தி போன முழுக்க யூனியனைசேஷன் செய்யோ. இன்றைக்கி மட்டும் சென்னையில் ஸ்ட்ரைக் கையேந்தி போன 3 எல்லாம் சோத்து டிங்கி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அதை யூனியனைஸ் பண்ண முடியல. நம்மளால் யூனியனைஸ் பண்ண முடியல. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலாளர்கள் ஒரு 12 மணி நேரம் வேலை செஞ்சு தான் நாளைக்கு அவங்க கஞ்சி குடிக்க முடியும் வீட்டில் போயிட்டு. இப்போ என்னென்னா, அமைப்பு தொழிலாளர் போராட்டத்துக்கு வர தயார் தான். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் அவரோட வேலை போச்சுன்னு வச்சிங்களேன், நிறுவனம் வேணான்றுவான். கான்ட்ராக்டில் யாருன்னாலும் வேலை விட்டு போயிட்டு இருப்பாங்க. எனவே இது ஒப்பந்தம் பணியாளர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறது என்னென்னா முதலாளி வர்க்கம் அதுக்காக தான் அன்ஆர்கனைஸ்டாக உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. நிரந்தர பணியில் எடுக்காமல் ஏன் அன்ஆர்கனைஸ்ட் வச்சுருக்காங்கன்னா, தொழிலாளர்களுக்கு ஒரு உரிமை வரக்கூடாதுன்றதுக்காக பார்க்குறாங்க. ஸோ அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களே அரசியல்படுத்துவதும் சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விட பெரும்பாலான அரசியல் கட்சிகள்லாம் தேர்தல் அரசியலுக்கு தான் வேலை செய்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பூத்து கமிட்டி அமைப்பது, ஓட்டு வாங்குறது, ஜாதியை சொல்லி, மொழியை சொல்லி, ஏரியாவை சொல்லி ஏதாவது ஒரு வகையில் பேசி அதுக்குள்ளே 2 கூட்டினா 4 வரணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணி தேர்தல் அரசியலுக்கு மட்டும் செய்கிறாங்க. வேற கம்யூனிஸ்ட்டை பொறுத்தவரைன்னா மக்கள் அரசியல் மையப்படுத்தப்படணும். அது ஒரு நாள் நடக்கணும் நம்ம நடக்கல. ஏன்னா நம்ம சமூகத்தில் வேலை செய்கிறோம். தேர்தல் அரசியல் மட்டும் கிடையாது, சமூகத்தில் வேலை செய்கிறோம். ஒடுக்குமுறைக்கு எதிராக வரணும். நீங்கள் இங்கே என்னென்னா ஜாதியாக இவ்வளோ பெரிய மாடர்ன் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியாக நம்ம இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் டிவியில் பார்த்தோன்னா மோயிலார் ஜாதிக்கு மரம் தேடுறேன், செட்டியார் ஜாதி தனியாக தேடுறேன், தேவர் ஜாதி தனியாக செய்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாடர்ன் டெலிவிஷனில் ஜாதியை சொல்லி வரம் தேடக்கூடிய அயோக்கியதை நடக்குது. நீங்கள் சாதி வரியில் பிளேடை தூக்கி வெட்டுறான், கத்தி தூக்கி வெட்டக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது. ஐடென்டி பாலிட்டிக்ஸ் அதிகமாகிடுச்சு. சாதி ரீதியாக அணி திரட்டல் அதிகம், ஊர் சரியாக அணி திரட்டுறானுங்க, மொழி ரீதியாக பிரிச்சுவினை பார்க்கலாமான்னு சொல்கிறாங்க. இப்படி உழைக்கும் மக்கள் வெவ்வேறு அடிப்படையில் பிரிவினையை பண்ணி அதன் மூலயமாக அதிகார வர்க்கத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கூட்டம் செயல்படுத்திருக்கும் போது, இல்லை நாம் எல்லாம் ஒன்றுபடுவோம், தொழிலாளர்களே ஒன்றுபடுவோம், போராட வாருங்கன்னு சொல்கிறது பார்த்தீங்களா, அதுவே இன்றைக்கி ஒரு பெரிய சாதாரண விஷயம் இல்லை. கொடியை பிடிச்சி நம்ம சொல்கிறோம், யோ வாங்க எல்லாம் நம்மலாம் ஒன்றா போராடுவோம், நம்ம ஒடுக்கிறது இவங்க தான், அந்த ஜாதி ஒடுக்குமுறை காரணம் என்ன, இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, வாங்க நம்ம வருவோம், இந்த வர்க்க ஒடுக்குமுறைக்கு முன்னாடி யார் இருக்கா வாங்கன்னு சொல்கிறோம். இது இன்னைக்கு நாங்கள் அஃபென்ஸில் தான் இருக்கோம், டிஃபென்ஸில் இல்லை. நான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இது ரிலே ரேஸ், இது டெஸ்ட் மேட்ச், 2020 கிடையாது. டக்கு டக்குன்னு அடிச்சு விக்கெட் விடுறதுக்கு. இப்போ என்ன தெரியுமா, கிரவுண்டில் நின்று ஆட வேண்டிய காலகட்டம் அது. டெஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் விடக்கூடாது. ஸோ கம்யூனிஸ்டில் விக்கெட் விழாமல் இன்றைக்கி நின்றுருக்கோம். ஸோ நம்ம நிற்கிறது என்பது தான் நம்ம வெற்றி தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைய வேலை நேரத்தை கடந்த காலத்தை விட ஒரு படி முன்னேறி இருக்கும் என்பதை நான் பார்க்குறேன். நீங்கள் கடந்த 2-3 வருடங்களாக பல்வேறு சென்னையில் தெருவோர வியாபாரிகள் என்னென்னா ரோட்டில் இருக்கிற அடித்து கடையெல்லாம் ஒடிச்சு நொறுக்குனாங்க. இப்போ எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துமே அடித்து நொறுக்குனாங்க. இங்கே கோடம்பாது பண்ணாங்க, பிராட்வே பல இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த இடத்துல நேரடியாக போய் போராட்டத்துக்கு போனோம். போராட்டம் பண்ணால் சட்டம் இருக்குது, பார்லிமெண்ட் ஆக்ட் 2004 வெண்டிங் கமிட்டி ஆக்ட் இருக்குது. வெண்டிங் கமிட்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் ஒரு காய்கறி விற்கிறேன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஒரு ஆஃபீஸர்னா என் காய்கறி நீங்கள் தூக்கிட்டு போட முடியாது, எனக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், நான் எந்த ஹோட்டலில் வச்சுக்கணும், அப்புறம் எடுக்கிறதா இருந்தால் என் காய்கறி தூக்கி அள்ளி கொண்டு போட முடியாது, அந்த காய்கறி பத்திரமா எடுத்து போய்ட்டு ஒரு இடத்துல வச்சுருக்கணும், நான் அப்புறம் ஃபைன் கட்டி வாங்கிட்டு வரலாம். இவ்வளோ சட்ட பாதுகாப்பு இருக்குது நாடாளுமன்றத்தில். ஆனால் எவனும் அதை அமல்படுது நீட்டாக வரான், உப்பு மூட்டு சொத்து மாதிரி அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சோம், பார்லிமெண்ட் ஆக்ட் கையில் வச்சு நீ எப்போ அடிக்கிற, உனக்கு தொழிலாளி உனக்கு என்ன உரிமை கொடுத்தான், நீனா ஜேஏஇ அந்த நீ கை வச்சிருவேன், நீ போலீஸ்காரன் அந்த கை வச்சிருக்கணுமா, சட்டம் உனக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம போராட்டம் நடத்தணும். தொடர்ந்து சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தி அப்புறம் தெருவோர வியாபாரிகளுடைய வாழ்வாதார மாநாடு நம்ம நடத்தி வெண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போது பல பேருக்கு தெரியாது. வெண்டிங் கமிட்டி என்பது என்னென்னா நகர விற்பனை குழு.
இந்த இப்போ வந்து ஒரு 15 பேர் கமிட்டி இருக்காங்கன்னா ஒரு 6 பேர் தேர்வு செய்யப்படக்கூடிய வியாபாரிகள். இப்போ சென்னையில் வெறும் ஒரு வெண்டிங் கமிட்டி பேரளவுக்காக இருந்தது. ஒரு சென்னை கார்பரேஷனில் 200 வட்டத்துக்கும் ஒரே ஒரு வெண்டிங் கமிட்டி வச்சுருந்தாங்க. நம்மளோட தொடர் போராட்டத்தின் காரணமாக இப்போ என்ன இருக்குன்னா, சென்னையில் 200 வட்டங்களுக்கும் வந்து பார்த்தா மண்டல ரீதியாக அந்த எலெக்ஷன் நடந்து இப்போ வந்து அந்த இடத்துல வந்து வியாபாரிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. வியாபாரிகள் பார்த்தா 6 பேர் பார்த்தா ஒருத்தர் வந்து பார்த்தா எஸ்சி, ஒருத்தர் பிசி, ஒருத்தர் ஜென்ரல் கேட்டகரி, ஒருத்தர் பெண்கள், ஒன்று வந்து மாற்றுத்திறனாளி அப்படின்ற மாதிரி என்ன ஒவ்வொரு வகையில் வந்து சிறுபான்மை ஒன்று, இப்படி 6 வகையாக வந்து அந்த போகிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு சட்ட பாதுகாப்பை சட்டத்தை வைத்து யாருக்கும் தெரியாததை கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடி அதன் மூலயமாக தெருவோர வியாபார உரிமையை நிலைநாட்டியிருக்கோம். இப்போது எலெக்டட் மெம்பர்ஸ் எல்லாரும் போயிருக்காங்க. இனியும் அவன் போய் கடை தூக்குனா அந்த வெண்டிங் கமிட்டி பதில் சொல்லும். அந்த வெண்டிங் கமிட்டி வந்து என்னென்னா அவங்க உரிமைக்காக அவங்க வந்து அவங்களுடைய குரல் எடுப்பாங்க, அவங்கள மீறி எடுத்துட முடியாது. அப்போ இதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, ஏற்கனவே இருக்கிற சட்ட பாதுகாப்பை எப்படி பயன்படுத்துன்னு தெரியணும். மக்களுக்கு வந்து என்னென்னா அந்த விழிப்புணர்வு நம்ம சமூகத்தில் சொல்கிறதும் கிடையாது, ஊடகங்களும் அதை பற்றி பேசுவதும் கிடையாது. அப்புறம் தொழிலாளர்களும் அவங்களோட உழைப்பு நேரம் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்கிற சூழல்றதுனால அது தெரியல. அதை நம்ம வந்து எஜுகேட் பண்ணக்கூடிய விலையமாக தொழிற்சங்கங்கள் வந்து அதுவும் தொழிலாளி போய் உட்காந்து பேசி வாங்க நம்ம வந்து இதை உரிமைக்காக நிற்கணும்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இப்போ ஃபேக்ட்ரி மாதிரி வரும்போது அங்கே நம்ம வந்து நம்முடைய ஸ்ட்ரென்த்தை எந்த அளவுக்கு ஒர்க்கர் இருக்கோ பண்ணுறோம். இப்போ சாம்சங்கில் பார்த்தோன்னா தொழிலாளர்கிட்ட வந்து யூனியனே ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. தொழிற்சங்கமே ஏற்றுக்க மாட்டேனா, ஏன் மினிஸ்ட்ரியே ஒத்துக்க மாட்டேனார். அவரே ஒரு போண்டா சங்கம் டூப்ளிகேட் சங்கம் ஒன்று உருவாக்கி பயிற்சி முடிஞ்சிச்சுன்னாரு டிஆர்பி ராஜா. நீ என்ன அங்கே சொல்லிட்டு தொடர்ந்து போராடி தொழிலாளர்களால் அங்கீகரிக்கப்பட்ட CIT சங்கம் வந்து என்னன்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் சாம்சங்கில் இப்போ சாம்சங் மொபைல் வச்சுருக்கோன்னா தெரியுமா, சாம்சங் சங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு மொபைல் வச்சுருக்கோங்க. சாம்சங் தொழிலாளர் சங்கம் தெரிய மாட்டேது. வீட்டில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறான், ஏசி வச்சுக்கிறான், மொபைல் வச்சுக்கிறானுங்க. ஆனால் அந்த மொபைல் உற்பத்தி பண்ணுற தொழிலாளர் பிரச்சனைக்கு ஒரு சங்கம் உருவாக்கியிருக்கோம். அந்த சாம்சங் மொபைலில் ரீல்ஸில் எதாவது வருதா, வரல. ஆனால் போராடி ஜெயிச்சிருக்கும். ஸோ இது சக்ஸஸ். சாம்சங் போராட்டமாக இருந்தாலும் சரி, தெருவோர வியாபாரி போராட்டம் சரி, ஒரு பக்கம் அந்த உரிமையை பயன்படுத்தி நம்ம அதை முன்னேறுகிறோம். இன்னொரு பக்கம் தொழிலாளருக்கு என்ன விதமான சட்டங்கள் தேவை, பணி பாதுகாப்புக்கு என்னென்ன நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை முன் வச்சு நம்ம வந்து செயல்பட்டு கொண்டிருக்கோம். தலைமைச் செயலர் ஆஃப்டர் ஒரு பியூரோக்ராட், அவர் ஒரு IAS ஆஃபீஸர். இந்த அரசினுடைய நிர்வாக கட்டமைப்பினுடைய ஒரு பொறி அவர். இந்த அரசு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கம் என்ன மொழியில் பேசணும்னு நமக்கு தெரியும். இந்த மொழிக்கெலாம் யாரும் பயவிட மாட்டோம், அதை வந்து பெரிய பொருட்டாக எடுத்துக்க மாட்டோம். யாராக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பியூரோக்ராட், அவ்வளோதான். நீ வந்து இந்த அரசு பக்கத்தில் இருந்து தான் பேசுவீங்க. இந்த அதிகார வர்க்கம் இதையெல்லாம் யாராக அந்த அரசாங்கம் நாம் ஒன்றும் யாராவது போட்டால் பார்த்துல போராட்டில் ஈடுபட்டுறோம். டிவிலனா ஒரு நியூஸாக இருந்துக்கலாம் கண்டி, எங்களுக்கு அது நியூஸே கிடையாது. என்ன பிரச்சனைனா, இந்த அதிகார வர்க்கத்தை வைத்து கொண்டு தான் உழைக்கும் மக்களை வந்து இந்திய பெரும்பான்மை வர்க்கம் வந்து சூறையாடிட்டு இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு என்றால் என்ன, நீதிமன்றங்கள் யாருக்காக இருக்குது, இராணுவம் எதுக்காக இருக்குது, போலீஸ் எதுக்காக இருக்குது, அதிகார வர்க்க கட்டமைப்பு யாருக்கானதுமே நமக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜெயலலிதா வந்து ஒரே கையெழுத்தில் வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு டிஸ்மிஸ் பண்ணால் பயந்துட்டாங்களா? அப்புறம் எல்லாம் வந்துட்டாங்க. ஜெயலலிதா தான் தோற்று போச்சு. மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி எவராட்டமும் சில நாங்கள் ரோட்டில் கொடுக்குற கோஷம் தான். நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராரு, ஆனால் மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி என்னன்னா நீ வந்து தலைவணங்கி தான் தீரணும். இன்றைக்கி நீ ஜெயிக்கிற மாதிரி தெரியல, ஆனால் நாளைக்கு ஜெயிக்க போகிறது நாங்கள் தான். எனவே இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. நீ என்ன பண்ணால் நான் ரோட்டை மறுத்து தான் செய்கிறோம், போராட்டம் நடந்து தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஆனால் அரசு என்னென்னு பண்ணால், நம்ம எந்த அரசாங்கம் வேறு, அரசு வேறு. அரசாங்கம் ஒரு மொழியில் பேசும், அரசு ஒரு மொழியில் பேசும். அரசு பக்கம் யார் இருக்கார் என்பதை இதுவும் தொழிலாளிகள் அரசியல் ரீதியாக அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, இந்த கவர்மெண்ட் எப்படி நடக்குது, இந்த அரசாங்கம் இப்படி தான் இருக்குதா, இந்த அரசு கட்டமைப்புன்றது இது மூலியமாகவும் தொழிலாளர்கள் தங்களை வந்து அவங்க வந்து புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். முதலாளிகள் வந்து தொடர்ச்சியாகவே தன்னுடைய உழைப்பு சுரண்டலை எப்படி நடத்தி அதன் மூலயமாக அவங்களுடைய உபரி மதிப்பு அதிகமாக்குவதற்காக ஆல்வேஸ் அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க ஆல்வேஸ் அந்த வேலை செய்யும் போது வேலை நிறுத்த மூலயமா நம்ம செக்மேட் பண்ணுறோம், செக் வைக்கிறோம். அது ஸோ எப்போவுமே அந்த வேலையை பண்ணுறாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இந்த முதலாளிகளுக்கு ஆதரவாக தான் அரசே இருக்குது. அரசு துறை செயலாளர் இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா சீஃப் செக்ரட்டரிஸும் பார்த்தீங்கன்னா, போலீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாளிகள் பக்கம் தான் இருக்காங்க. நமக்காக ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம் அந்த அரசாங்கத்தை. ஆனால் அரசு யாருக்கு பக்கம்னா பெரும் முதலாளிகளுக்கு பக்கம் இருக்குது. எனவே கம்யூனிஸ்ட் சொல்கிறோம், இந்த அரசாங்கம் வந்து ஒரு பெரும் முதலாளிகள் ஒரு அரசு, நிலப்பிரபுக்களுடைய அரசு, அந்நிய மூலதனத்துக்காக அடிப்பணிந்து கிடைக்கக்கூடிய அரசு தான் இந்த இந்திய அரசு என்பது தான் நம்ம இந்த அரசாங்கத்தை பார்க்க சொல்கிறோம். எனவே அந்த கட்டமைப்பு அதுக்காக தான் இருக்குது. எனவே இந்த ஸ்ட்ரைக்காக மட்டும் அவன் உசாராக கிடையாது. ஆல்வேஸ் அவன் வந்து அடிச்சுட்டே தான் இருக்கான். நம்ம இப்படியே என்னை அடிக்காதரா வாங்கடான்னு சொல்லி நம்ம தான் எழுந்து நிற்கிறோம், தயாராக வரோம். அவன் போட்டு மெரிச்சு தான் வச்சிருக்கிறான்.
மெரிச்சிட்டே தான் இருக்கிறான். அதை மெரிக்கிறதுக்கு எதிராக திமிரி எழுதுவது தான் இந்த போராட்டம் அது. ஸோ அவன் வந்து 24/7 விழிப்புணர்வோடு சுரண்டுறதில் தெளிவாக இருக்கு. ஏன்னா இது முதலாளித்துவ அரசு, இந்த அரசு இப்படி தான் இருக்கும், இந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சி தான் இங்கே தேவை நம்ம பார்க்குறோம்.